Hello engineers, welcome back to my channel. Maxima and Minima another one example. So function is 3x power 4 minus 2x power 3 minus 6x squared plus 6x plus 1. Okay. So interval 0, 2. So in the interval maximum value, minimum value. So first step 1. So find critical value. So given function f of x is equal to 3x power 4 minus 2x power 3 minus 6x squared plus 6x plus 1. So in the function differentiation f dash of x. So differentiation 3x power 4 differentiation 4x power 3 minus 2x power 3 differentiation 3x squared minus 6x squared differentiation 2x plus 6x differentiation 1 plus constant differentiation of 0. So f dash of x equal to 12x power 3 minus 6x square minus 12x plus 6. So next f dash of x equal to 0. The equation 12x power 3 minus 6x square minus 12x plus 6 equal to 0. So in the equation solve பண்ணணும். So எதுல solve பண்ணணும்? Calculator. Highest power என்ன இருக்கு? 3. இப்போ என்ன எடுத்துப்பீங்க? டிகிரியோட வேல்யூ 3 ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ a x power 3 plus b x square plus cx plus d equal to 0. So a ஓட வேல்யூ 12, b ஓட வேல்யூ -6, c ஓட வேல்யூ -12, d ஓட வேல்யூ 6. இப்போ இத கால்குலேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. So கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஆன் பட்டன் அமைக்கிட்டு ஃபர்ஸ்ட் shift mode 3 equal கால்சி எப்பவுமே ரீசெட் பண்ணும். ஸோ ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் மோட 3 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்க. 1 2 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். ஈக்குவேஷன்ல 1. ஸோ நமக்கு தேவை டிகிரி. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா சைடு பட்டன் கிளிக் பண்ணா டிகிரின்னு வரும். டிகிரி நமக்கு என்ன இருக்கு? 3. ஸோ 3 சர்ச் பண்ணா ஏ ஓட வேல்யூ 12 ஈக்குவல் b ஓட வேல்யூ -6 ஈக்குவல் c ஓட வேல்யூ -12 ஈக்குவல் d ஓட வேல்யூ 6 ஈக்குவல் பார்த்தோம் அப்படின்னா x ஓட வேல்யூ 1. ஓகே, அகைன் ஈக்குவல் x ஓட வேல்யூ -1. அகைன் ஈக்குவல் x ஓட வேல்யூ 0.5. ஸோ இப்போ இதை ஃப்ராக்ஷன் எழுதணும். ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்கு ஷிஃப்ட் ab by c 1/2. ஸோ டிகிரி 3னா 3 வேல்யூ நம்மளுக்கு வரணும். கிளியரா? இப்போ இந்த பாயிண்ட் இன்டர்வல் இருக்கான்னு செக் பண்ணும். So x is equal to 1 என்ன interval 0,2ல இருக்குமா? இருக்கும். Next x is equal to -1 0,2ல இருக்குமா? இருக்காது. -1 0,2 intervalல வராது. Next x is equal to 1/2 that means 0.5. So 0,2 intervalல வரும். அப்ப இந்த ஒரு interval இந்த பாயிண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? So இப்போ ஃபைனலா critical points are x is equal to 1, x is equal to 1/2. -1 remove பண்ணிக்கிறேன். ஏன்னா given interval இல்ல. Clear? So next step. So step 2. Find extreme value. So extreme value என்ன வேணும்? first f of x first எடுத்துக்கோங்க. f of x என்ன? 3x power 4 minus 2x power 3 minus 6x square plus 6x plus 1. Okay. So இதோட end point என்ன? அதுக்கு 0,2. So also critical value 1,1/2. ஓகேங்களா? இப்போ x எடுத்துக்கலாமா? So x என்னது? 0 2 எடுத்துக்கிறேன். அடுத்து critical points 1 1/2. So இதை f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு கால்சி எடுத்துக்கலாம். So கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஆன் பட்டன் அமுக்குங்க. ஆல்ரெடி ஈக்குவேஷன்ஸ் இருக்கனால கால்சியை ரீசெட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும்? சிஸ்டமிக்கு மோட் 3 ஈக்குவல் ஸோ ரீசெட் ஆயிடும். ஸோ ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டைப் பண்ணும். ஸோ 3x பவர் 4 3 ஆல்ஃபா க்ளோஸ் பிராக்கெட் கேப் பவர் 4 ஓகே -2 ஆல்ஃபா க்ளோஸ் பிராக்கெட் கேப் பவர் 3 2x பவர் 3 -6 ஆல்ஃபா க்ளோஸ் பிராக்கெட் பவர் 2 6x ஸ்கொயர் plus 6 alpha close bracket 6x plus 1. ஓகேங்களா? சோ இப்போ இங்க கால்சி கொடுக்கிறோம். கால்சியோட வேல்யூ கிடைக்கும்.
கால்குலேட் வேல்யூ என்னது 0. So 0 கொடுத்த ஆன்சர் என்னது 1. Okay, so this value is 1. Again equal x ஓட வேல்யூ 2, சப்ஸ்ட் பண்ணோம்னா 21. Okay, again equal x ஓட வேல்யூ 1, சப்ஸ்ட் பண்ணோம்னா 2. Again equal x ஓட வேல்யூ 0.5. 1/2 னா 0.5. சப்ஸ்ட் பண்ணோம்னா பாயிண்ட்ல வருது 2.4375. So இந்த fraction எழுதுறது எப்படி? சிஸ்டமிக்கு AB அமுக்கணும் அப்படின்னா fraction வரும் 39/16 ஆன்சர் வரும். கிளியரா? ஓகே, சோ ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்றது புரிஞ்சுல? இப்போ இதுல மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ இன்டர்வல்குள்ள ஃபைண்ட் பண்றது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம். ஓகேங்களா? இதுல எது மேக்ஸிமம் வேல்யூ? வாட் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ? So 2,21. It's a maximum value. Another thing is minimum value 0,1. Okay, so 2,21 is a maximum value. 0,1 is a minimum value. So finally, the absolute maximum is 21 at x is equal to 2. That means 2,21. Next, absolute minimum is 1 at x is equal to 0. 0,1. Okay, so this is absolute maximum, absolute minimum value. இதை ஜியோமெட்ரிக்கலா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜியோமெட்ரிக்கலா இந்த பாயிண்ட்ல வருதான்றதை ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை. ஸோ கிராஃப் எடுத்துக்கிறேன். கிராஃப்ல ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். திஸ் இஸ் கிவன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிவன் ஃபங்க்ஷன்ஸ். கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மினிமம் வேல்யூ, இங்க ஒரு மினிமம் வேல்யூ, இது ஒரு மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன? 0, 2. ஸோ 0க்கும் 2க்கும் பிட்வீன்ல இருக்கிற கிராஃபை கட் பண்றேன். கிளியரா? 0க்கும் 2க்கும் பிட்வீன்ல இருக்க கிராஃபை கட் பண்ணலாம். ஸோ கிராஃபை கட் பண்றோம். கட் பண்ண வரக்கூடிய கிராஃப் இதுதான். ஸோ இதுல 0 to 2ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். இதுல மேக்ஸிமம் வேல்யூ 2,21, மினிமம் வேல்யூ 0,1. ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் இந்த இன்டர்வல் இருந்துச்சுன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம். ஸோ இதுவே இன்டர்வல் இல்லாம நார்மலா கொடுத்தா அதான் லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமான்றத மென்ஷன் பண்ணுவோம். இது ஞாபகம் வச்சு. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுக்கணும் நம்புறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் கேட்கணும்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும். தேங்க்யூ. உங்களுடைய நம்ம பார்க்கலாம்.